தந்தை ராமதாஸ், மகன் அன்புமணி இடையில பிரிவு காரணமா கட்சி இரு அணிகளா செயல்பட்டு வருது. அன்புமணி தலைமையிலான பாமக அணி ஜனவரி 7ஆம் தேதி அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சாங்க. இது திமுகவுக்கு எதிரான பெரிய அணியாவே உருவெடுத்துச்சு. இதனால ராமதாஸ் தரப்பு தனியா விடப்பட்ட நிலையில அவர் திமுக பக்கம் திரும்புவதற்கான தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சமயத்துல ராமதாஸ் திமுக ஆட்சியை நன்றாகத்தான் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2006ல இருந்து 2011ல கருணாநிதி காலத்துல திமுக அரசுக்கு பதவி, ஆட்சியில் பங்கு கேட்காம ஆதரவு அளித்ததை நினைவூட்டினார். விசிக தலைவர் திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில இணையலாமா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவுமே நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கும் என்று பதிலளிச்சிருக்காரு. ஆனால் பாமக இருக்கும் கூட்டணியில இடம்பெற மாட்டோம் அப்படின்னு விசிக அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இது பற்றி விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பலமுறை சொல்லியிருக்காரு, மதவாத பாஜகவோடும் சாதியவாத பாமகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த 2 பேரும் தனியா பிரிஞ்சிருக்காங்க. அந்த பிரிவுங்கிறது ஒரு பக்கம் அதிமுக பக்கம் போயிருக்காரு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் முயல்வதா சொல்றாங்க. யூகங்கள் தான் எல்லாமே. என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் முடிவெடுப்பாரு, அது பற்றி எங்களுடைய தலைவர் அறிவிப்பார்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில அமித்ஷாவுடைய சென்னை வருகை பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு 2014ல இருந்தே தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிட்டு இருக்காரு, பல முறை வந்து போகிறாரு. 2016 ஆரம்பிக்கும் போதே மோடி ஆலைன்னு சொல்லிதான் வர ஆரம்பிச்சாங்க. அதுவே இன்னும் எடுபடல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பதை அவர்கள் வடமாநில அரசியல் மாதிரி நினைத்துட்டு மத ரீதியான ஒரு பதட்டத்தை உருவாக்குவது, திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சனையை மையப்படுத்தி செயல் திட்டத்தை அவர்கள் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒருபோதுமே வெற்றி பெறாது. மோடி போன்றவர்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தமிழ்நாட்டிலேயே தங்கினாலும் அவர்களுடைய எந்த வேலை திட்டமும் வெற்றி பெற போவதில்லை. ஏன்னா இந்த மண் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய மண். கருத்தியலை ஏற்றுக்கொண்டு ஒரு சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கின்ற அரசியல் மண் இது. அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த போராட்டம் அல்லது இருக்கின்ற போட்டி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி தான். டெல்லி அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்குமான போட்டி. சமூக நீதி அரசியலுக்கும் அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்துத்துவ அரசியலுக்குமான போட்டி தான். இந்த போட்டியில கட்டாயம் அவர்கள் மண்ணை கவி செல்வார்களே ஒழிய வெற்றி பெற முடியாதுன்னு வன்னியரசு தெரிவிச்சிருக்காரு.